இந்த நிலையில் ப்ரொஃபஸர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த செய்தி தொடர்பாளர், முக்கிய பிரமுகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ப்ரொஃபஸர், இது உச்ச நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலில் நடக்கக்கூடிய சந்திப்பு என்றாலும் கூட பல வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனது டைமிங்கும் கூட ரொம்ப முக்கியமானது. இன்னும் சில நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்றம் வழக்கமாக ஆளுநர் உரையோடு தொடங்கும். அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்தில் தொடங்கின சட்டமன்றம் ஆளுநர் உரை, அது ஏற்படுத்திய பரபரப்பெல்லாம் நம்ம மறந்திருக்க மாட்டோம். இந்த சந்திப்பு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான சந்திப்பாக இருக்கும்னு நம்புறீங்களா? எனக்கு தெரிந்து இது தமிழக முதலமைச்சர் அவருடைய பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. இதிலே தேவையற்ற அரசியல் குறுக்கீடுகள் இருந்தாலும் அல்லது ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நடந்து கொண்டாலும் கூட அதை நாம் பெரிதுபடுத்தாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்திக்க போயிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இனிமேலும் ஏனென்றால் உச்ச நீதிமன்றமும் சொல்லிவிட்டது, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் எல்லா அதிகாரமும் உண்டு, நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் வேலையில தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என்பதை உச்ச நீதிமன்றமும் சொல்லிவிட்டது. எனவே நாம் சொன்னபோது, உங்களை போன்ற நடுநிலையான ஊடகங்கள் சொன்னபோது கவர்னர் தன்னிலை உணர்ந்து கொள்ளாவிட்டாலும் கூட உச்ச நீதிமன்றம் போன்ற உயர்ந்த உன்னதமான நிலையங்கள் சொல்லுகிற போது அதற்காகவாவது அவர் தன்னை புரிந்து கொள்வார், தான் எந்த பொறுப்பில் இருக்கிறோம் என்கிற பொறுப்பை உணர்ந்து கொள்வார். உணர்ந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் எதையெல்லாம் நாட்டு மக்களுக்காக கேட்டிருந்தாரோ, மசோதாவாக அனுப்பியிருந்தாரோ அதற்கெல்லாம் ஒப்புதல் தருவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு அதை அவர்தான் நிரூபிக்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு புரிந்து விட்டது என்பதை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தான் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, 2024 நீங்கள் சொன்னதை போல, சுட்டிக்காட்டியதை போல ஒவ்வொரு ஆண்டும் கூட்டத்தொடர், முதல் கூட்டத்தொடர், அவருடைய நமது அரசினுடைய உரையை அவர் வாசித்து துவங்க வேண்டும் என்கிற அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவருக்கான ஒரு மரியாதையை, ஒரு கௌரவத்தை கொடுப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் போயிருக்கிறார். எல்லா வகைகளிலும், அதாவது 2023 அடுத்த ஒரு ஆண்டிற்குள் நுழைகிற போது எந்த விதமான நெருடல்களும் இல்லாமல் இந்த அரசை இட்டு செல்ல வேண்டும். முதல்வர் பொறுப்பு என்பது ஒரு உன்னதமான உயர்ந்த பொறுப்பு. அதற்கு தகுந்த உயர்ந்த உள்ளத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க சென்றிருக்கிறார். நல்லது நடக்கும் என்று நாம் நம்புவோம். நன்றி ப்ரொஃபசர். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.